காந்தி ஹாஸ்பிடல் அனுமதி. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி டெல்லி சர் கங்காராம் ஹாஸ்பிடலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் எதற்காக அனுமதிக்கப்பட்டார் என்ற தகவல் இல்லை. சோனியா காந்தி டாக்டர்களின் கண்காணிப்பில் தற்போது உள்ளார். அவர் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் நாளை டிஸ்சார்ஜ் செய்யப்படுவது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆங்கிலம் கற்க வேண்டாம் என்கிறது பாஜக. அதிகாரத்தை அடைவதற்கு ஆங்கிலம் ஒரு கருவி என ராகுல் காந்தி கூறியுள்ளார். சீசென்ட் மற்றும் ஏழை மக்கள் உயர்ந்த நிலைக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காகவே ஆங்கிலம் கற்க வேண்டாம் என கூறுவதாக சாடியவர், ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் உலகம் முழுவதும் சென்று எந்த ஒரு நிறுவனத்திலும் பணிபுரியலாம் என்றார். சமீபத்தில் ஆங்கிலத்தில் பேசமாட்டேன் என RSS தலைவர் மோகன் பகவத் சிங் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கிரிமினல் வழக்கு பின்னணி கொண்டவர் டெல்லி முதல்வர். டெல்லி முதல்வராக பதவியேற்றுள்ள ரேகா குப்தா கிரிமினல் வழக்கு பின்னணி கொண்டவர் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. அமைச்சர்கள் 7 பேரில் 5 பேர் மீது கிரிமினல் வழக்கு நிலுவையில் இருப்பது வேட்பு மனுவுடன் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தின் மூலம் தெரிய வந்திருப்பதாகவும் ATR அமைப்பு கூறியுள்ளது. அமைச்சர் ஆஜிஸ் சூட் மீது தீவிர கிரிமினல் குற்றச்சாட்டு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. தொண்டர்களுக்கு அதிமுக வேண்டுகோள். ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவிடுமாறு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அதிமுக தலைமை வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் வரும் 24ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி கட்சியினர் ஆடம்பர விழாக்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அன்னதானம், கண்தானம், இரத்த தானம், மருத்துவ முகாம் நடத்தும் படியும் கேட்டுக்கொண்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் காலை உதயம் நியூஸ்